ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். வைக்கம் வீரர் பெரியார். சரி, வைக்கம் போராட்டத்தில் பெரியாருடைய எழுச்சி, பெரியாருடைய போராட்டம் இந்தியா முழுவதும் அது பேசுபொருளாக மாறிச்சு அன்னைக்கே. அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம்னா இல்லை. பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரியார்வாதிகள் நிறைய பேசியிருக்கிறாங்க. பெரியாரை பற்றி அதிகமாக சொல்லப்படாத விஷயங்கள் சில உண்டு. பெரியார் குறித்து பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் நாம் தெளிவுபடுத்தி தான் இந்த வீடியோவை பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அதாவது வைக்கம் போராட்டத்தில் உண்மையிலேயே அது கொடுமை. கிட்டத்தட்ட ஓராண்டு நடந்த போராட்டத்தில் பெரியார் போன வேண்டி தான் அந்த போராட்டமே எழுச்சி பெறுது. பெரியார் போன வேண்டி தான் அந்த போராட்டம் சுத்தமாகவே பிரச்சனைகளை ஒரு அந்த தாழ்த்தப்பட்டவர்களோட பிரச்சனையை பெரியார் போன வேண்டி தான் அங்கே ஜெயிச்சுட்டு வரார் பெரியார். அதனால தான் பெரியாரை இன்றைக்கி மலையாளிகளும் கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் கொண்டாடுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட மலையாளத்திலேயே மலையாளிகளுக்காக பேசியிருக்கிறார். உண்மையிலே இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். பெரியார் 2 ஸ்டேட்டு கொண்டாடுது அப்படின்றப்போ அது பெரிய விஷயந்தான். சரி, அதை பற்றி நம்ம இங்கே பேச வரல. பெரியார் பற்றிய பல சர்ச்சைகள் உண்டு. அதில் மெயினான சர்ச்சை என்ன அப்படின்னா, பெரியார் 2வது கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு ஒழுக்க குறைபாடு பெரியார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். ஏன்னா ஒழுக்க குறைபாடுனா பெண்கள்கிட்ட அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பைத்தியகார பசங்களா, பெரியார் தன் மணந்தது நாகையம்மையாரை மணந்தார். அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுடைய அத்தை பொண்ணு, ரொம்ப வசதி கம்மியான பொண்ணு. அவங்கக்கிட்ட செல்வம் இல்லை, வசதி இல்லை. பெரியார் அப்பயே செல்வந்தர். பெரியாருடைய அப்பா மறுக்கிறாரு. என்ன செஞ்சாலும் நான் நாகம்மையைத்தான் மணப்பேன்னு சொல்லி நாகையம்மையாரை கைப்பிடிக்கிறாரு பெரியார். பெரியார் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 35 வருஷம் நாகம்மையோட வாழ்க்கை நடத்துகிறார். அவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தைங்க கிடையாது. ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, பெரியார் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 2 வருஷத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அடுத்த உடனே இன்னொரு மனைவிக்கு ஆசைப்படுவார். குழந்தைங்க எனக்கு பெற்று தர மாட்டேங்கிறாவ, எனக்கு இன்னொரு மனைவி வேணும் அப்படின்ற போகிற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் பாருங்கள், உங்கள் முப்பாட்டம் காலகட்டத்திலலாம் போய் பாருங்க. எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டிகிட்டு இருப்பான். ஒருத்தன் கூட ஒரு பொண்டாட்டியோடு வந்திருக்கவே மாட்டான். அன்னைக்கு பெரியார் அதை செய்யலை. நாகம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த விஷயத்தை அவர் செய்யவே கிடையாது. குழந்தைங்க இல்லை, எனக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் செய்யவே கிடையாது. நாகம்மையார் இறந்த பின்னாடியே நான் என்னோட அரசியல் பயணமோ என்னுடைய இந்த போராட்டத்துக்கும் உறுதுணையாக இருந்த நாகம்மையார் என்னோட ஒரு கையே எனக்கு இல்லை அப்படின்னு அவர் அழுந்தார் நாகம்மையாருக்காக. அதுக்கப்புறமா மணியம்மையாரை கல்யாணம் பண்ணது. இது வளர்த்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இந்த பார்ப்பன பரதேசிகள் தொடர்ந்து வதந்திகளை போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சீமான் மாதிரியான இந்த பொறுக்கி பசங்களும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், மணியம்மையார் யார் அப்படின்னா அவங்க வேலூர் சேர்ந்தவங்க, அந்த ஊருக்காரங்க. அதாவது நாகம்மை இறந்த பின்னாடி பெரியாரோட கவனிச்சிக்க ஆள் இல்லாத பெரியார் உடல் ரொம்ப உடல் குன்றி போகுது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவரை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு, பெரியாருக்கு நெருக்கமானவர், அவர் தன்னுடைய பொண்ணை கொண்டு விடுறார். அதுக்கப்புறமா மணியம்மையார் பெரியாரை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க உடல்நிலை தேறி வர்றதுக்கான மெயின் காரணமே இன்றைக்கி 95 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கூட பெரியார் இருந்தாருன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மணியம்மையார் தான். அவங்களும் சேர்ந்து போராட்ட களத்தில் இறங்கி பெரியாரோட சேர்ந்து பயணித்தாங்க. நாகம்மையாரும் நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடாது. அவங்களும் அந்த காலத்திலேயே பெண்களுடைய விடுதலைக்காக அவங்களும் பேசியிருக்கிறாங்க. நிறைய போராட்டத்தில் பெரியாருடன் கலந்துக்கிட்டவங்க. மணியம்மையார் கல்யாணம் ஏன் நடந்தது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் பெரியாருக்கு ஒரு பயம் வருது. இவ்வளோ சொத்து பத்துகள் இருக்குது, இது தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது, இது சரியான ஆள்கிட்ட கொடுக்கணும், நாம் இத்தனை வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா இதுக்கு காரணம் யார், அப்போது இவங்களுக்கு இது போய் சேரணும், அப்படி யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கட்டம் வருது. அப்போ வரும்போது தான் மணியம்மையாரை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம்னா நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி தாலி கட்டி அந்த மாதிரி கல்யாணம்லாம் கிடையாது. அவங்க சுயமரியாதை திருமணத்தை விரும்புகிறவங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டார்.
அதே மாதிரி இன்னும் சொல்கிறேன் நான், இந்த சீமான் போல் விஜயலட்சுமி என்னை வந்து 7 வாட்டி கருக்கலைப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பெரியார் பண்ணல. மணியம்மையாருக்கு குழந்தைங்க இல்லை. ஏன்னா அவங்க அதுக்காக அவர் கல்யாணம் பண்ணல. புரியுங்க, ஒரு பெண்ணுடைய சுகத்துக்காக பெண் சுகத்துக்காக தான் பெரியார் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு இந்த பார்ப்பன தற்கூரிகள் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறாங்க. அதுக்காக அவர் பண்ணல. கடைசி வரைக்கும் மணியம்மையாருக்கும் வாரிசு இல்லை. இன்னை வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே வாரிசு கிடையாது. அவர் வந்து தன்னுடைய கொள்கை வாரிசாக தான் மணியம்மையார் எடுத்துக்கிட்டாங்க. நாட்டோட சட்டம் என்ன சொல்லுதோ, ஏன்னா பூர்வீக நிலத்தையும் தான் பாட்டம் முப்பாட்டம் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் பெரியாருக்கு இருந்தது. இது எல்லாம் வந்து ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்னா அவங்க ரத்த சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட மீன்ஸ் மணியம்மையாரை ரத்த சம்மந்தம்னு சொல்ல முடியுமா? ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா சட்ட பிரகாரம் மணியம்மையாருக்கு அது சொத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் பண்ணாரே தவிர காமத்துக்காகவோ ஒரு பெண்ணை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவோ அவர் செய்யலை. செஞ்சிருந்தா மணியம்மையாருக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை இருந்திருக்கும். பெரியார் அதை விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தற்கூரிகளுக்கு, பார்ப்பன தற்கூரிகளுக்கு பெரியாரை வந்து எதிர்த்து பேசக்கூடிய, பெரியாரை வந்து தாழ்த்தி பேசக்கூடிய இந்த தற்கூரி சீமானுக்கும் நாம் சொல்ல வர்றது இந்த பதிவு மூலமா சொல்லிக்கிறோம். பெரியார் என்றாலே கடவுள் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் என்ன சொல்லுது? பெரியார் வந்து சாமி இல்லைங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாதி எங்கிருந்து வருகிறது அப்படின்னா மதத்திலிருந்து வருது. மதம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அந்த மதம் சாமியோடு சேர்ந்து ஒன்றி இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீ சாதியை நீ வச்சுக்கிட்டு இருப்ப, சாமி மூலியமாக சாதியை நீ கட்டி காப்பா அப்படின்னா நான் வந்து உன்னுடைய எல்லாத்துக்கும் முதன்மையான இருக்கிற கடவுளையே எதிர்க்கிறேன், சாமி இல்லை அப்படின்னு அவர் கடவுளை மறுத்தார். கடவுளை எதிர்க்கவில்லை, மறுத்தார். கடவுள்னு ஒன்று இல்லை, சாமின்றது ஒன்று கிடையாது. சாமி மூலியமா சொல்லுகிற அந்த மனுஸ்மிருதி, இந்த வர்ணாசிரம தர்மம் எதுவுமே எல்லாமே பொய். எல்லாம் மனுஷன் நம்மளுக்காக நம்மளை தாழ்த்தியோ நம்மளுக்கு கீழே இருக்கிறவனா தாழ்த்திக்கிறதுக்காகவோ நமக்கு ஒரு சில வேலைகளை தேவைப்படுகிறது, அதுக்காக ஒரு 2-3 பேர் அதுக்குன்னு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஜாதிய பட்டியலையை உருவாக்கி அந்த ஜாதிய அமைப்புகளை வந்து நாமளே நம்ம உருவாக்கிட்டோமே தவிர இது எந்த மதத்துக்கோ எந்த கடவுளுக்கோ இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போது கடவுளே இல்லை அப்படின்னு அவர் போட்டு உடைச்சார். இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனனுடைய டவுசர் எல்லாம் அவரு பெரியார்னு பேசினாவ கழிஞ்சு போகிறான். இன்னைக்கு அவர் செத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆனாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெரியார் இன்னைக்கே பேசினாலும் பெரியாருடைய கருத்துக்களை இன்னைக்கு யார் பேசினாலும் பார்ப்பான், கொதிக்கிறான். ஏன்னா இந்த கடவுள் மறுப்பு விஷயத்தில் கடவுள்ன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல, அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா யாரும் சாமி கும்பிட போக மாட்டாங்க. சரிங்களா? சாமி கும்பிட யாரும் போகலைன்னாவே பாப்பானுக்கு அந்த தட்டெடுக்கிற மாதிரி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கோயிலுக்கு வெளியே இருக்கிறவனும் ஒன்று, கோயிலுக்கு உள்ளே எடுக்கிறவனும் ஒன்று, 2 பேரும் ஒன்றையத்தான் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த தட்டு நிரம்பாது, யாரும் தட்டத்தில் காசு போட மாட்டாங்க. அப்போது அவனுடைய வயிறு நிரம்பாது, அவனுடைய வாழ்வாதாரம் போயிடுது சுத்தமாக. அப்போ அவன் என்ன நினைப்பான், நாம் எதுக்கு விட்டுக்கிட்டு நாம் இந்த சாமியை விட்டுட்டு நம்ம போயிடலாம், நம்மளுக்கு தான் வருமானம் இல்லையேன்னு அவன் வெளியே போவான். அவன் என்னைக்கு வெளியே போனாலும் நம்மால் உட்கார வச்சு பூஜை பண்ணணும், நம்மால் பூஜை பண்ணால் நம்ம போய் சாமி கும்பிடணுமா தவிர நம்மால் இல்லாத இடத்துல, அதாவது சரிசமமாக நம்மால் நடத்தாத இடத்துல நாம் அங்கே போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு நினைச்சோம்மா ஒரு மகான் தான் வந்து பெரியார். புதுசாக கூத்தாடிகள் எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த கூத்தாடி விஜய் பெரியாருடைய கடவுள் எதிர்ப்பை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போது ஒழுங்காக பெரியாரையே அவன் வாசிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். பெரியாரை வாசித்தவன் எல்லாமே கடவுளை ஏன் பெரியார் எதிர்த்தாருங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவரை பற்றி வாசித்தாவே அவர் எதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்றது புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அந்த தற்கூரிகளெல்லாம் கட்சி ஆரம்பித்து நாட்டை பிடிக்கிறேன், நான் வந்து 2026 நான் வந்து கோட்டையை பிடிக்கிறேன் அப்படின்னு வீண் விளம்பரம் தேடிட்டு இருக்கிறாங்க. பெரியார் இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து பெரியார் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், இது வந்து தமிழுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியும், தெலுங்கு கன்னடம் பேசுபவர்களுக்காகவே இந்த திராவிடம் என்ற சொல்ல பெரியார் வந்து உருவாக்கினார்ன்றது போலவும் ஒரு கட்டுக்கதையை வந்து தொடர்ந்து இந்த சீமான் வந்து சொல்லிக்கிட்டே போகிறான். தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு, திராவிடம் என்றால் திருடர்கள், இப்படி எல்லாம் அவன் பேசாத கதையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ட்ரம்ப் என்கிட்ட கூப்பிட்டு பேசினாரு,
இங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் நான் வந்து குடியுரிமை கொடுக்கட்டுமா வேணாமான்னு உங்களை கேட்டு தான் முடிவு பண்ணணும். அதனால் எல்லாரும் நீங்கள் சைன் பண்ணால் தான் நான் குடியுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சீமானை பார்த்து ட்ரம்ப் சொன்னதாக கூட இவன் பொய் பித்தாட்டம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த பித்தாட்டக்காரன் தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வரான். இதையே நம்பி இளையப்பட்டாலும் இளைஞர் பட்டாலும் இந்த தற்கூரி பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்ல வரோம்னா, திராவிடம் அப்படிங்கிற சொல்லு வர்ணாசிரம தர்மத்தை உள்ளடக்கிய மனு நீதி, சனாதனம், இந்த கோட்பாடுகளில் தான் இந்த திராவிடம் என்ற சொல் இருக்குது. இந்த திராவிடம் என்ற சொல் மட்டும் இல்லாத சண்டாளர்கள், சண்டியக்காரர்கள், இது மாதிரி பல வசைப்பாடு சொற்கள், சூத்திரர்கள் பல இருக்குது. அதாவது எல்லாமே மனிதர்களை குறிக்கும் சொல் தான். என்ன மாதிரி கொடுக்குது அப்படின்னா, பிராமணிசத்தை எதிர்ப்பவன் திராவிடன் அப்படின்னு அவன் சொல்கிறான். யார்? பார்ப்பனன் சொல்கிறான். அந்த மனுநீதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பெரியார் படித்த வேண்டி தான். ஏன்னா இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வேண்டி தான் பெரியார் களத்திலே இறங்குறார். அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வேண்டி தான் நான் பிராமணிசத்தை எதிர்ப்பவன், அதனால் நான் தான் உண்மையான திராவிடன் என்று அந்த திராவிடத்தை கையில் எடுக்கிறார். இது இவர் தான் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை. இவருக்கு முன்னாடியே நம்ம நாட்டை ஆண்ட வெள்ளைக்காரன் எல்லிஸ் அப்படின்னு ஒருத்தர், அவரு தான் சொல்கிறாரு இந்த திராவிடம் அப்படின்ற சொல்லுக்கும் இந்த திராவிடம் சார்ந்த மொழிகள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் தான் சொன்னது. அதை குறித்து ஆய்வு நடத்த சொல்லி கால்டுவெலுக்கு உத்தரவு போட்டதும் அவர் தான். திராவிட மொழிகளின் மேல் ஒரு ஆய்வு நடத்துங்கன்னு சொன்னதும் எல்லிஸ் தான். அதை செஞ்சு முடித்தவர் கால்டுவெல் பிஷப்பு. இதே தான் இன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில், வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய மூத்த மொழியாக இருந்தது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் மொழி மூத்த மொழின்னு சாதாரணமாக வந்துடல. தமிழ் மொழி போர், தமிழ் போராட்டம், தமிழர் போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் காலத்திலேருந்தே நடக்குது. அன்றைய காலகட்டத்தில் வெள்ளைக்காரனே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறான். அவன் நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அவன் உண்மைக்கு சப்போர்ட் பண்ணான். இப்போ இங்கிலாந்துலேருந்து ஒருத்தன் தமிழுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு என்னத்துக்கு அவன் பண்ணணும்? வாய்ப்பு இல்லை. அவன் இது உண்மைன்னு அவனுக்கு பட்டுச்சு. அதை குறித்து ஆய்வு நடத்தினான். ஆமாம், உலகின் தொன்மையான மொழி தமிழ் தான் அப்படின்னு அவன் உணர்ந்துக்கிட்டான். அவன் உணர்ந்ததுனால தான் சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ் தான் உலகின் மூத்த மொழி அப்படின்னு இவன் தாண்டா போராடினவன். இவன் தான் சொன்னான் திராவிட மொழியும் அதன் ஒப்புழக்கணமும் சொல்லிட்டு அது குறித்து 18 மொழிகள் வருது அப்படின்னு இவன் தான் ஒரு புத்தகத்தையே வெளியிடுறான். அவன் வெளியிட்ட புத்தகத்தையே அவன் காலத்திலேயே வடக்கு ஆங்கிலேயர்கள்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி தெற்கு ஆங்கிலேயர்கள்னு இருக்குது. இந்த தெற்கு சைடில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் தமிழை ஏற்கிறாங்க. ஆனால் வடக்கு இருக்கிறவங்கலாம் சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படின்னு அவன் எதிர்க்கிறான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த புத்தகத்தை தடை பண்ணான்டா. அன்னைக்கே எவ்வளோ ஒரு ஐயோக்கியத்தனம் பாருங்க. தமிழ் மொழி தான் மூத்த மொழி அப்படின்னு அவன் தெரிஞ்சு அந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்ச வெள்ளைக்காரன், நம்மளை அடிமைப்படுத்தின வெள்ளைக்காரனுக்கு இருந்த ஒரு மனிதாபிமானம் கூட நம்ம கூடயே வாழ்ந்த இந்த பார்ப்பனனுக்கு இல்லை. அவனுடைய மொழியை தான் இந்தியாவின் மொழியாக மாற்றணும். இந்திய வரலாற்றையே அவன் திருத்தி எழுதணும். யாருன்னா பார்ப்பனன் தான். இப்போ தெரிஞ்சதுங்களா எங்கிருந்து அவர் தரவுகள் எடுக்கிறார்? அந்த பேரே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து, வெள்ளைக்காரனுக்கு முன்னாடியே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மன்னர்கள் காலத்தில் எழுதப்பட்ட மனுநீதியில் இருந்தோ அந்த காலகட்டத்தில் நம்மளெல்லாம் பிராமணிசத்தை எதிர்ப்பவன் சூத்திரன், அவன் திராவிடன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை, அந்த திராவிடன் என்ற வார்த்தையை தான் அவன் எடுத்து நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் பிராமணிசத்தை எதிர்க்கிறோம், மனுநீதியை எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசினார் பெரியார். இதில் என்னங்க தப்பு இருக்குது? தென்னிந்திய மொழிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. நம்ம தான் இந்தியாவின் மூத்த குடிகள். தொடர்ந்து கோயில் நுழைவு போராட்டம், கருவறை நுழைவு போராட்டம், கோயிலுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். இந்த சாமியை எதிர்த்த, அதாவது சாமியை இல்லைன்னு சொன்ன பெரியார் ஏன்பா கோயிலுக்குள்ளே நான் வரணும், எல்லாரும் உள்ள நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு ஏன்பா அவர் சொன்னார்? அவர் சொல்கிறாரு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பானுங்க. ஏன்னா நீங்கள் வெளியிருந்து கோபுரத்தை கும்பிடு, உள்ளே இருக்கிற சாமி கும்பிட்றத விட நீ கோபுரத்தை கும்பிட்டினா உனக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் தெரியுமா? இவன் போய் உள்ள சாமி கும்பிடுவானா, நாம் வெளியே நின்று கோபுரத்தை மட்டும் கும்பிடணுமா?
பார்ப்பனனுடைய புத்தி அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பாசிட்டிவாக எடுத்து மண்டையில் திணிக்கிற புத்தி இருக்கிறதுலையே அயோக்கியத்தனம். ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கினா தடி எடுத்து அடிச்சிடலாம், ஆனால் அவனை அடிக்கிறத அவனுக்கே தெரியாமல் அடிக்கிறான் பாரு, அதுதான் பார்ப்பான். இந்த விஷயத்தை எல்லாம் பெரியார் ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணிக்கிட்டே போயிட்டார். பாப்பான் அதை சொல்கிறான்னா நம்பாத, அதுக்குள்ளே இப்படி ஒரு அறிவியல் இருக்குது. பாப்பான் அதை சொல்கிறான்னா அதையும் நீ நம்பாத, அதுக்குள்ளேயும் ஒரு அறிவியல் இருக்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் சார்ந்து மக்களுக்கு வந்து ஒரு முற்போக்குத்தனமான சிந்தனையை ஊட்டியவர் யாருன்னா பெரியார் தான். அவர் பெண் சுதந்திரம் பற்றியும் பெண்ணியத்தை பற்றியும்லாம் நிறைய பேசியிருக்கிறார். வைக்கம் போராட்டத்தில் பெண்கள் உள்ளே போகக்கூடாது, எதுக்குள்ள அந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாது, பெண்கள்லாம் சுத்தமாகவே போகக்கூடாது. ஆண்கள் போனாலும் ஆட்களும் போகக்கூடாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, மேலே துண்டு மேல் சட்டை அணியக்கூடாது. இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா காந்திக்கே இருந்துச்சு. காந்தி வந்து எல்லாத்துக்கூடையும் சரிசமாக பழகிறாரு. அப்படிங்கும்போது இந்த வைக்கத்துக்குள்ளே நீங்கள் காந்தி வரக்கூடாதுன்னு காந்தியை தடுத்த நூலாண்டிங்க இவங்கெல்லாம். அப்போது காந்திக்கே அங்கே வந்து கொடுமை. அப்படிங்கும்போது பெரியார் போய் அங்கே நின்று வாதாடி நின்று போராட்டம் பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நூற்றாண்டு கடந்தும் பெரியாருடைய புகழ் தமிழ்நாடு மட்டும் இல்லாத உலகெங்கும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது மிக பெருமையாக இருக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.